அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2ஆம் தேதி இரவு நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவியும் அவங்களுடைய ஆண் நண்பரும் சேர்ந்து ஒரு காரில் சந்திச்சிருக்காங்க. அங்கேருந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே இடத்துல 3 குடிகார பசங்க, பொறுக்கி பசங்க, அவனுங்க அங்கேருந்து குடிச்சிக்கிட்டு இந்த பெண்ணும் அந்த பையனும் வந்து அந்த காரில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவங்க பக்கத்தில் போய் அந்த காரை அடித்து உடச்சி அந்த பையனை தாக்கி அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போய் வாண்டடாக அவங்கள வந்து பாலியல் ரீதியாக அவங்கள துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து காவல்துறையினர் மீட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க வந்துட்டு இப்போது சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே அந்த ஆண் நண்பர் இருக்கார் இல்லையா, அவரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இப்போ என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேரையும் பிடிக்க போன இடத்துல காவல்துறையினரை வந்து அந்த 3 பேரும் தாக்க முற்பட்ட போது அவங்கள வந்து காலில் சுட்டு வந்து காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள்லாம் வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சது தான். இதை வச்சு அரசியல் ரீதியாக எதையாவது பண்ணி அதில் குளிர்காய பார்ப்பாங்க. அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம அடுத்த காணொலியில் அதை பற்றி பேசுவோம். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னா, முதல்ல விக்டிம் பிளேமிங், பாதிக்கப்பட்டவங்களையே குறை சொல்கிறது. அந்த பொண்ணு எதுக்கு ராத்திரி இந்த நேரத்தில் ஒரு பையன் கூட போனா, எதுக்கு இந்த இடத்துக்கு போனா, எதுக்கு அங்கே போனா, எதுக்கு இங்கே போனா, முதல்ல எதுக்காக பாதிக்கப்பட்டவங்களையே நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்? எனக்கு அதுதான் புரியலை. சரி, இப்போ அந்த பொண்ணு வந்து இப்போ அங்கே போயிருச்சு அப்படின்னா அப்போ இப்படி தான் நடக்கும், இப்படி தான் 4 பேர் பண்ணுவாங்க, இல்லைனா நாங்களே இப்படி தான் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது, அப்படி போனால் இப்படி தான் நடக்கும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்டவங்க இல்லைனா இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறவங்கள பார்த்து மீண்டும் மீண்டும் வந்து நீ போகக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல போகிறோமா? இதில் யாராவது இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களா? அந்த 3 பேருக்கு அங்கே என்ன வேலை? அந்த இடத்துல அந்த 3 பேருக்கும் அந்த நேரத்தில், ராத்திரி நேரத்தில் அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்கல. யாருமே கேட்கல. எதுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் பாதிக்கப்பட்டவங்களே பார்த்து இவங்க ஏன் போனாங்க, இவங்களுக்கு அங்கே என்ன வேலை, இவங்க அந்த இடத்துக்கு எதுக்கு போகணும் அப்படின்லாம் எதுக்கு கேட்கணும்? அப்படி கேட்குறீங்க அப்படின்னா அவங்களையும் பார்த்து கேட்கணும்ல. அதுதானே நியாயமாக இருக்க முடியும். அதுவும் இந்த பொறுக்கி பசங்க 3 பேர் மேலேயுமே ஏற்கனவே கொலை வழக்கெல்லாம் இருக்குது. அது போக 1 மாதமாக இந்த பொண்ணும் பையனும் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த மாதிரி திட்டமிட்ட ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய, ஒரு கேவலமான அருவருப்பான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு 3 நபர்களை பார்த்து கேள்வி கேட்குறத விட்டு அவனுங்களை வந்து கண்டித்து அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது, அவனுங்களை வந்து கார்னர் பண்ணுறது, அவனுங்களை வந்து குற்றம் சாட்டுறதை விட்டுக்கிட்டு இந்த பொண்ணு இந்த பையனுக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு அவங்க போனாங்க அப்படின்னு விக்டிம் பிளேமிங்கே எவ்வளோ நாளைக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம்? அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட தனியாக இருக்குது, இல்லை அந்த பையனே இல்லைன்னு வச்சுப்போமே, தனியாகவே ஒரு காரில் வந்து இல்லை ஒரு பைக்கில் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அவங்க ஏதோ அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஃபோன் பேசுகிறாங்களோ இல்லை சும்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ இருக்கட்டுமே, ஒரு டைமில் அந்த பொண்ணு வந்து அங்கே நிற்கக்கூடாதா? அப்போ அப்படி நின்னா இந்த மாதிரி ஒரு 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ ஒருத்தனோ 2 பேரோ எவனா வேணா இருக்கட்டும், அந்த பொண்ணை போய் இப்படி தான் தொடுவாங்க, இப்படி ஏதாவது நடந்துரும் அப்படின்றது வந்து அதுதான் நார்மலா? அதுதான் நார்மலா? இல்லை நான் கேட்குறேன், எனக்கு தெரியல. அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்படி வேணா இருக்கட்டுமே, ஒரு பொண்ணு ஆண் நண்பரோட இருந்தா என்ன, தனியாக இருந்தா என்ன, 2 பொண்ணுங்க கூட இருந்தா என்ன, 10 பொண்ணுங்க கூட இருந்தா என்ன, எப்படி இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு என்ன மாதிரியான உடை போட்டிருந்தாலும் சரி, அவங்க வந்து முழுசாக மறைச்சி உடை அணிஞ்சிருந்தா என்ன, அரைகுறையாக ஆடை அணிஞ்சிருந்தா என்ன, ஏன் நிர்வாணமாகவே இருந்தாலும் ஒருத்தன் ஒரு பொண்ணை வந்து தொடுறதுக்கு அவனுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்றது எப்போ தான் புரிய போகுது நம்ம மக்களுக்கு? எப்போ இதை பற்றி பேச போகிறோம்? அந்த பொண்ணு அவங்க பாட்டுக்கும் அவங்களுடைய ஆண் நண்பரை சந்தித்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவனுங்க 3 பேருக்கு அங்கே என்ன வேலை? அப்படி தானே கேட்கணும். கேள்வி அப்படி தான் இருக்கணும். இவங்களுக்கு என்ன வேலை அந்த இடத்துலன்னு கேட்குறது என்ன? இது என்ன? எதுக்கு இப்படி நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கணும்? அவனுங்களுக்கு என்ன வேலைன்னு தானே கேட்கணும். அதுதானே நியாயமாக இருக்கும். அப்போ தப்பு செய்கிறவனுங்களே எப்படியோ காப்பாற்றி அவனுங்களுடைய அந்த ஆணாதிக்க சிந்தனை, அவனுங்க ஒரு பொண்ணை இப்படி பார்க்குற அந்த ஒரு கேவலமான ஒரு பார்வை, இதையெல்லாம் வந்து கண்டித்து இதை மாற்றுறது, இதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதெல்லாம் யாருமே பண்ண மாட்டோம். அந்த பொண்ணும் பையனும் தான் இந்த மாதிரி வந்திருக்கக்கூடாது, அவங்க வேறு எங்கேயாவது எவ்வளோ இடம் இருக்குது, எங்கேயாவது போயிருக்கலாம்ல, எதுக்கு இங்கே வரணும்? இதை புரியல. சரி, எதுக்கு இங்கே வரணும்னு கேட்குறீங்க. அதே நேரத்தில் இவனுங்க 3 பேருக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்கணும்ல. எதுக்கு அவங்க மட்டும் ஏன் வராங்க? அப்போ இது இவனுங்களுடைய இடமா? இந்த மாதிரிப்பட்ட சமூக விரோதிகள், இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடியவனுங்க, அவனுங்க வந்து இந்த மாதிரி ஏரியாவில் அவனுங்க வாடகைக்கு எடுத்து உட்காந்துருக்கானுங்க, இல்லைனா அவனுங்க வந்து சொந்தமாக எடுத்து உட்காந்துருக்கானுங்களாங்க, அவனுங்களுக்குன்னு எழுதி கொடுத்த இடமா அது? அவனுங்க மட்டும் ஏன் அங்கே இருக்கணும்? அதையும் கேட்கணும்ல. நமக்கு சம்மந்தம் இல்லாத, நமக்கு தொடர்பு இல்லாத 2 பேர் எங்கேயோ இருக்காங்க. சரி, அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னமோ ஏதோ நமக்கு தெரியாது, நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி ஓரமாக போயிடணும்ல. அதுதானே வந்து ஒரு மனிதனுடைய ஒரு குணமாக இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு
அதை வந்து நம்ம இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணுவோம். தனியாக இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கா, அப்போ அந்த பையனை தாக்குவோம், அந்த பையனை தாக்கிட்டு அந்த பொண்ணை நம்ம தூக்கிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவனுங்களை தானே நம்ம வந்து கண்டிக்கணும், அப்படின்னு நினைக்கக்கூடியவனுங்களை தானே நம்ம வந்து குற்றம் சாட்டணும். என்ன மாதிரியான ஒரு சமூகம் அப்படின்றது தான் எனக்கு புரியல. எத்தனை காலத்துக்கு தான் இப்படி விக்டிம் பிளேமிங் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம்? என்னைக்கு இதெல்லாம் மாறும்? என்ன இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தனியாக அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய ஃப்ரீடம். அதுக்குள்ளே ஒருத்தன் மூக்க நுழைச்சி அந்த பொண்ணை வந்து உடல் ரீதியாக இவ்வளோ துன்புறுத்தி இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கானுங்களே, அதை பற்றி பேசுகிறத விட்டுக்கிட்டு ஏன் போனாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எதிர்கட்சிகள் அந்த நரேட்டிவை செட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், திமுக ஆட்சியில் இங்கே பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ட்டு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கணுன்றாங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு காவலர் நிற்கணும், அப்போ தான் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா? காவலர்கள் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? அந்த இடத்துல ஏன் அந்த குற்றம் நடந்துச்சு அதை தான் நம்ம பார்க்கணும். அந்த 3 பேருக்கு அங்கே என்ன வேலை? அவனுங்க எதுக்கு அந்த பொண்ணை தொட்டானுங்க? அந்த குற்றவாளிகளுக்கு அந்த இடத்துல என்ன வேலை? அப்படி 100 மீட்டருக்கு ஒரு காவலர் வந்து தமிழ்நாடு பூரா கொஞ்சம் கூட கேப் விடாமல் நிறுத்துறதெல்லாம் வந்து பாசிபிளா? அவன் தனிப்பட்ட ரீதியாக அவன் ஏதோ ஒரு குற்றம் பண்ணுறதுக்கு காவல்துறையும் அரசும் எப்படி காரணமாக முடியும்? என்னமோ இங்கே வந்து இருக்கக்கூடிய அரசாங்கமும் முதலமைச்சரும் கட்சிக்காரங்களும் திமுக காரங்களும் தான் வந்து இப்படி 3 பேரை அனுப்பி நீங்கள் வந்து இப்படி ஏதாவது பண்ணுங்க, நீங்கள் குற்றம் பண்ணுங்க அப்படின்னு என்னமோ தூண்டி விட்டு இவனுங்களை பண்ண வச்ச மாதிரி இவனுங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. முதல்ல அடிப்படையாக அறிவு இருக்கணும். இது எதுக்கு நடக்குது, அந்த 3 பொறுக்கிகளுக்கு அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்றத தான் யோசிக்கணும். அதை பற்றி மட்டும்தான் பேசணும். அப்படியே ஆளுங்கட்சி மேலே பழியை சுமத்தி விட்டுக்கிட்டு அப்படியே அந்த 3 பேரையும் காப்பாற்றிடணும். அவனுங்களை பற்றி பேசவே கூடாது. என்ன அரசியல் பண்ணுறாங்க இவங்கெல்லாம்? எல்லாரையும் பாருங்க, எவனாவது வந்து அந்த 3 பேரை பற்றி பேசுகிறானா? எவனாவது அந்த பெண்ணுடைய உரிமையையும் அவங்களுடைய ஃப்ரீடத்தையும் பற்றி பேசுகிறானா? பேச மாட்டான். அப்படியே திமுக ஆட்சி தான் காரணம், திமுக காரங்க தான் காரணம், முதலமைச்சர் தான் காரணம், துணை முதலமைச்சர் தான் காரணம், அரசு தான் காரணம், காவல்துறை தான் காரணம், அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருப்பானுங்க. சரி, காரணம்னா என்ன பண்ணலாம்? இப்போ அவனுங்களை வந்து சுட்டு பிடிச்சாச்சு, அவனுங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றார். இவனுங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றது, விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும்தான் ஒரு அரசாங்கத்தால் ஏற்படுத்த முடியும். அதை தாண்டி அப்படியே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஒவ்வொரு 100 மீட்டரு 200 மீட்டருக்கு காவலர்களை கொண்டு போய் நிற்க முடியுமா? அவ்வளோ காவலர்கள் முதல்ல இருக்காங்களா? தமிழ்நாடு பூரா அப்படி நிறுத்த முடியுமா? அப்படி நிறுத்தினா தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது இந்த நேரத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலுமே இப்படி ஒரு 3 நாய்ங்க இப்படி பொறுக்கி பசங்க இதை பண்ணியிருக்க தான் செய்வானுங்க. அது எப்படி இப்போ தாவேகா காரணங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சியில் இருந்தால் இது நடந்திருக்காதுன்றாங்க. அது எப்படின்றேன்? அது எப்படி இந்த மாதிரி 3 குற்றவாளிகள் இப்படி ஒரு இடத்துல இருக்கானுங்க, அப்போ அந்த பொண்ணும் பையனும் போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை அந்த குற்றவாளிகள் நீங்கள் போக விடாமல் ஆக்கியிருப்பீங்களா? இப்படி ஒரு சம்பவம் அவனுங்க பண்ணுறானுங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த இடத்துல அந்த நாய்களுக்கு தான் தண்டனை வாங்கி தரணும். இவ்வளோ கடுமையான சட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு பொண்ணை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாலே வந்து கடுமையான தண்டனை இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படின்னாவே அதுக்குமே இப்போ கடுமையான சட்டங்கள் வந்தாச்சு. இவ்வளோ சட்டங்கள் வந்துமே இவனுங்கெல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுறானுங்க, இப்படிலாம் செய்கிறானுங்க அப்படின்னா அப்போ இவனுங்களை என்ன தான் பண்ண முடியும்? இப்படிப்பட்ட வெறி பிடிச்ச மிருகங்களை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்காக வந்து அந்த பொண்ணும் பையனும் போகக்கூடாதுன்னு சொல்கிறதா, இல்லைனா பழியை தூக்கி காவல்துறை மேலே போட்டுக்கிட்டு அப்படியே வந்து கடந்து போயிடுறதா? ஆக்சுவலான சொல்யூஷன் என்ன? இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு இது மாதிரி அவனுக்கு குற்றத்தில் ஈடுபடுறப்போ கடுமையான தண்டனையை அவனுக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஒரே வழியாக இருக்குது. இதை தாண்டி ஆட்சியாளர்களோ அரசோ வேற என்ன பண்ண முடியும்? அது போக மக்களுக்கு புரிதல் உண்டாக்குற மாதிரி இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஏதாவது பேச முடியும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். அதுதான் அரசாங்கத்தாலேயும் மக்களாகிய நம்மை போன்றவர்களும் வந்து செய்ய முடிஞ்ச விஷயம். இப்போ நம்மளால் மட்டும் என்ன செஞ்சிட முடிஞ்சிருச்சு? இப்போ நமக்கு தான் கோபம் வருது. இப்படி 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம தொட முடியும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுன்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துச்சு இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? கவர்மெண்ட்டா? அதுக்கு காரணம் என்ன? திமுகவா? அதுக்கு காரணம் என்ன? காவல்துறையா? அப்போது எல்லாருமே தான் காரணம். என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து தவறு. அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய விருப்பம். அவங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய விருப்பம். அவங்களுடைய ஆண் நண்பர் கூட இங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் ஏன் தொடுறான் அப்படின்ற கேள்வியை தான் நம்ம எழுப்பணும். அந்த 3 பேருக்கு அங்கே என்ன வேலை, அதை தான் நம்ம எழுப்பணும். என்னமா அவனுங்களுக்கு இந்த இடம்லாம் பட்டா போட்டு எழுதி கொடுத்த இடம் மாதிரியும் நம்ம தான் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. என்ன இது? யாருக்கான உலகம் இது? யாருக்கான பூமி இது? யாருடைய மண் இது? யாருக்கானது? குற்றவாளிகளுக்கான இடமா இது? குற்றவாளிகள் ஜாலியாக எங்கனாலும் போய் எப்படி வேணா இருக்கலாம், நல்லபடியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய மனுஷங்க ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது. அப்போ யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்? முதல்ல இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம யாரை குறை சொல்கிறோம், எதுக்காக குற்றம் சாட்டுறோம் அப்படின்றத சிந்திச்சு பார்த்து நம்ம வந்து
நம்மளுடைய கருத்துக்களை பதிவிடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அதை பார்த்து பண்ணணும். இதில் கோபம் வர்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் சேனல்ஸில் ரிப்போர்ட் பண்ணக்கூடியவங்க கூட சில பேர் அந்த பொண்ணை வந்து குறை சொல்கிற மாதிரியே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், கல்லூரி மாணவி நள்ளிரவு 11 மணிக்கு அவருடைய ஆண் நண்பருடன் சென்றது ஒரு கேள்வி எழுப்பினாலும் அங்கு அவர்களை வந்து கொடுமையாக தாக்கி, அதாவது அந்த கார் கண்ணாடியை உடைத்து அரிவாள் போன்ற ஆயுதங்களாக அந்த ஆண் நண்பரை தாக்கி அந்த பெண்ணையும் தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பெண்மணி வந்து நைட்டு 11 மணிக்கு அங்கே போயிருந்ததை நம்ம ஒரு கேள்வியாக எழுப்பினாலும் இந்த 3 பேரும் வந்து இந்த மாதிரி கார் கண்ணாடியை உடைச்சதெல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இப்போ எனக்கு என்னன்னா, அந்த பெண் அங்கே போனதை ஏன் கேள்விக்குள்ளாக்கணுன்றது தான் என் கேள்வியே. எதுக்கு கேள்விக்குள்ளாக்கணும்? அவங்க என்ன ஏதாவது சமூக விரோதியா? இவங்க போனதுனால அந்த 3 பேருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அவங்க அவங்களுடைய ஆண் நண்பரை தானே பார்க்கறதுக்கு போனாங்க, அவங்க கூட தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவனுங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலல்ல, எதுவும் அங்கே பிரச்சனை இல்லைல்ல, இவனுங்க ஏன் போனானுங்கன்றது தானே பேசணும். நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நியூஸ் மட்டும் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்கள் வந்து மீடியாவில் நீங்கள் இப்படி பப்ளிக்காக பதிவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது நல்லா இல்லை. அப்போ பார்த்துக்கோங்க, இங்கே நியூஸ் சேனலில் ரிப்போர்ட் பண்ணுறவங்க முதற்கொண்டு எந்த மாதிரிப்பட்ட கருத்துக்களெல்லாம் அவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? இதனால தான் பிரச்சனையே. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்னதாக நிறைய பேர் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. இங்கே எல்லாருக்குமே என்ன போய் சேரணும்? அந்த பொண்ணு ஏன் போனாங்கன்றதா, அந்த நேரத்தில் ஏன் போனாங்கன்றதா? அது கிடையாது. அதில் எந்த குற்றமும் கிடையாது. அவனுங்க ஏன் இதை பண்ணானுங்கன்ற கேள்வி தான் எல்லாருக்குமே வரணும். அதை விட்டுக்கிட்டு அந்த பொண்ணு அங்கே போயிருக்கக்கூடாது. அப்போ என்ன, மீண்டும் மீண்டும் பாருங்கள், இதே மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு வந்து எங்கேயாவது நைட்டு போகணும், எனக்கு வேலை இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இல்லைனா என்னுடைய ஆண் நண்பர் கூட போகிறேன்னு அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், வேணாம் போகாத, உனக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்கிறதையே எவ்வளோ நாளைக்கு நார்மல் ஆக்கிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரிப்பட்ட பொறுக்கிகளை பார்த்து தான் அந்த வார்த்தைகளை சொல்லணும். வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க ஏன் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அவங்களே எதுக்கு லிமிட் பண்ணணும்? நம்ம அப்படியே இந்த சைடு பார்த்தா காவல்துறை மேலே பழிய தூக்கி போடுவாங்க. காவல்துறை எப்படி தடுக்க முடியும்? நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா காவல்துறை இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தடுக்க வாய்ப்பே இல்லை. இப்படி ஒன்று நடக்கிறது, ஒன்று காவல்துறையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், நம்மள மாதிரியே தான். ஒரு சம்பவம் இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் தடுக்க முடியும். அது தெரிஞ்சும் தடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, நம்ம வந்து சொல்லலாம். ஒரு சம்பவம் கண்ணுக்கு எதிராக நடக்குது அப்படின்றப்போ தடுக்க முடியும். நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் தடுக்க முடியும், இல்லைனா நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் தடுக்க முடியும், நடந்துருச்சுன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் காவல்துறையால் பண்ண முடியும். அப்படியே ஒவ்வொருத்தரும் என்னென்ன நினைக்கிறான், இப்படி வந்து ஒரு பையனும் பொண்ணும் இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு போகிறாங்கன்றது காவல்துறைக்கு தெரியுமா? அங்கே இந்த 3 பேர் இருக்கானுங்க அப்படின்றது காவல்துறைக்கு தெரியுமா? இவனுங்க இப்படி பண்ணுவானுங்கன்றது காவல்துறைக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்போது காவல்துறை என்ன பண்ண முடியும்? அவங்கள குற்றம் சாட்டி என்ன கிடைக்க போகுது? சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறோம். அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். அது ராத்திரி 11 மணிக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, வேறு எங்கேயாவது ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒன்று நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து தான் இதெல்லாம் நடந்துச்சா? இல்லை இல்லையா? அப்போ அவங்கள நம்ம என்ன குறை சொல்கிறது? முதலமைச்சரை போட்டு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சரால் தான் இதெல்லாம் நடந்துருச்சுட்டா. ஏன்னா முதலமைச்சர் சொன்னாங்களா இப்படி 3 பேரை வந்து தூண்டி விட்டு போக சொன்னாங்களா? அப்படி கிடையாது. அந்த 3 பேரும் அவனுங்கள மாதிரி வெறி பிடிச்ச மிருகத்தனமான எண்ணம் கொண்ட இந்த மாதிரிப்பட்ட அருவருக்கத்தக்க நபர்களுக்கு தான் அவனுங்களை மட்டும் தான் நம்ம குறை சொல்லணும். அவனுங்களுடைய இந்த கொடூரமான, கேவலமான, அருவருப்பான இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மேற்கொண்டு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான நடவடிக்கைகளை தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அதை தாண்டி காவல்துறையே, கவர்மெண்ட்டு, முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. ஏன்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் என்ன பண்ணாலும் இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் இப்படிலாம் பண்ணுறத இந்த ஒரு நேரத்தில் நடந்திருக்க தான் செய்யும், யார் இருந்திருந்தாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அவங்கள சுட்டு பிடிச்சி அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சாச்சு. எஃப்ஐஆர் போடுறதுக்கே பல மாதம் ஆக்குறதுக்கு இது ஒன்றும் அதிமுக ஆட்சி கிடையாது. உடனே வழக்கு பதிவு பண்ணியாச்சு, உடனே அந்த குற்றவாளிகளை சுட்டு பிடிச்சாச்சு. இனிமேல் அவனுங்களுக்கு ஏற்ற தண்டனை அவனுங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க. வேற அரசு தரப்புல இருந்து என்ன செய்யணுமோ அதை தெளிவாக கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களாகிய நாமளும் நம்மளால் என்ன முடியுமோ அதையும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச 4 பேர்கிட்ட இந்த விஷயங்களை பற்றி பேசணும், அதில் அவங்களுடைய கருத்து என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய கருத்து வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நம்ம இதை பற்றி பேசணும், எடுத்து சொல்லணும், புரிய வைக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்கள்கிட்ட சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு பெண்ணை வந்து தொடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய விருப்பம் இருக்கணும்,
அவங்களுடைய கன்சென்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இப்படி நீ பாட்டுக்கும் போய் ஊர் மேயக்கூடாது, அப்படியே நீ பாட்டுக்கும் போய் பாய முடியாது, அப்படிலாம் பாயக்கூடாது. நமக்கு ரத்தம், சதை, தோல், கண்ணு, மூக்கு, வாய், மூளை எல்லாம் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் அதே உடம்பு தான், நம்மளை மாதிரியே உடல் அமைப்பு தான் அவங்களுக்குமே. அதனால இந்த மாதிரிப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்றதெல்லாம் முதல்ல நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாருக்குமே எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். எல்லாருக்குமே இங்கே சுதந்திரமாக நடமாடுறதுக்கு உரிமை இருக்குது. இது நம்மளுடைய உலகம், நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு உலகம் தான். இந்த மாதிரி குற்றம் செய்கிறவங்க தான் இங்கே குற்றவாளி, பாதிக்கப்பட்டவங்க குற்றவாளிகள் கிடையாது அப்படின்றத மக்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும். நம்ம கூட இருக்கிற 4 பேர்கிட்டே இதை புரிய வைக்கணும். அப்போ தான் இங்கே மெதுவாக எல்லாமே மாறுமே ஒழிய வேறு அரசாங்கத்தை குறை சொல்லியோ காவல்துறையை குறை சொல்லியோ இங்கே எதுவுமே மாற போகிறது கிடையாது. இங்கே மாற்றம் வரணும்னு சொன்னால் மக்களாகிய நம்மக்கிட்ட இருந்து தான் முதல்ல இந்த மாற்றம் வரணும். அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.